जय सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। नमो विशदबोध विदग्धा विद्यारविंद प्रबोधा पराप्रमेय प्रमदा विलासिया। नमो संसार तमसूर्या अपरिमित परमवीर्या तरुणतरतूर्या लालन लीला। नमो जगत अखिल पालना मंगलमणि निधान सज्जन वनचंदना आराध्यलिंगा। नमो चतुरचित्त चकोर चंद्र आत्मानुभव नरेन्द्र श्रुति सार समुद्रा मन्मता। नमो सुभाव भजन भाजना भवे भव कुंभ भंजना विश्वोद्भव भुवन श्री गुरुराय। कर्मण्य कर्म य पश्येत् अकर्मणि च कर्म यः स बुद्धिमान् मनुष्येषु स युक्त कृष्ण कर्म कृत्। பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் 18வது ஸ்லோகமாக கர்மத்தை பற்றியான விஷயத்தில் யோகியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை பற்றி கூறுகிறார். யக கர்மணி அகர்மணா, எவர் ஒருத்தர் ஒரு யோகியர் கர்மம் செஞ்சுட்டே இருப்பார். அந்த கர்மத்தில் அவர் செஞ்சுட்டுருக்கிற விஷயத்தில் ஆனால் தான் கர்மம் செய்யாதவராக தன்னை பாவித்து கொண்டு தன்னோட காரியத்தை செஞ்சு கொண்டுட்டே இருப்பார். யக கர்மணி அகர்ம, அப்படியும் பஷ்யேத், அப்படி பார்க்குறார் தன்னை. அதுபோல் அந்த யோகியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்னா யக கர்ம ச கர்மணி, அதோடன் எவன் அகர்மணி ச கர்மக யக, யார் ஒருத்தர் கர்மம் செய்யலாத இருந்துருக்கார் ஆனால் அவர் கர்மம் செய்கிற மாதிரி அவர் மனசில் இருக்குது, அந்த யோகியர்கள் கருதுறா தன்னை அப்படிங்கிறத சொல்கிறார். கர்மண்ய கர்மயः பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः. யக கர்மணி அகர்மக, எவர் ஒருத்தன் கர்மத்தில் கர்மம் செய்யாதவனாக தன்னை கருதுகிறார்களோ, அது மட்டும் இல்லாமல் கர்மம் செய்யாத பொழுது தான் கர்மம் செய்வது போல பார்க்கப்படுகிறார்களோ அந்த யோகியர்கள் மிகவும் சிறந்தவர்கள். ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்த கிருஷ்ண கர்ம கிருத்து, அவர் மனுஷ்யேஷு புத்திமான், எல்லா மனிதர்களிலும் மிக புத்திமானாக கருதப்படுறார். அது மட்டுமல்லாமல் ச யுக்தக, அவர் பெரிய யோகியாகவும் சொல்லப்படுறார். கிருஷ்ண கர்மகிருத்து, எல்லா காரியங்களையும் எல்லா கர்மங்களையும் செய்தவராக ஆகின்றார். அப்படிப்பட்ட சிறந்த யோகி எல்லா காரியமும் செய்தவதாக கருதப்படுகிறார். ஒரு பெரிய கோவில் கட்டுறார் ஒரு ராஜா அப்படின்னா, ராஜா எல்லா காரியத்தையும் தான் செய்யறதில்ல, ஆனால் ராஜாவோட மேற்பார்வையில் எல்லா காரியமும் நடக்கிறது. ஆனால் அந்த ராஜா தான் அந்த கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுறது, வரலாறு சொல்லப்படுறது இல்லையா, அது கிருஷ்ண கர்மகிருத்து, எல்லா காரியங்களும் செஞ்சதுக்கு உள்ள பலன். அதாவது கர்மங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா சாமானியமாகவும் விசேஷ கர்மமாகவும் சொல்லப்படுறது. சாமானிய கர்மங்கிறதுலேயும் கர்த்திருவ புத்தி இருக்குது, கர்த்திருவ புத்தி பூர்வமாக இருக்குது, கர்த்திருவ புத்தி இல்லாதவையும் சொல்லப்படுறது. கர்த்திருவ புத்தின்னா என்ன, இந்த கடமையான இந்த காரியத்தை நம்ம செஞ்சு ஆகணும் அப்படின்னு. ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைய பெற்ற அம்மா அந்த குழந்தைக்கு தான் கடமை தான் செய்கிறோங்கிறது கூட தெரியாது, அழுத உடனே எடுத்து பால் கொடுத்துருவாள். அந்த நேரத்துக்கு அந்த க்ஷணத்துக்கு அந்த காரியத்தை அவள் செஞ்சுடுறா இல்லையா. அதுபோல் ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைய பார்த்துக்கிறாளோ, ஒரு தொழில் செய்கிறார், அந்த தொழில் செய்கிறவ தன்னோட கம்பெனி தான் அது நடந்துட்டுருக்குன்னா அந்த தொழிலாளி அன்றைக்கி வரலன்னா கூட தானே முன்னிருந்து இந்த வேலையை செய்கிறார். அதனால் அந்த கர்த்தத்துவத்தில் தன்னுடைய
கம்பெனி தன்னோட இது அப்படிங்கிற அந்த பாவம் அவருக்கு இருக்குது, தன் குழந்தை அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது அந்த கர்மமானது கர்மமாக கருதப்படுறது. ஆனால் அது கர்ம யோகமாக எப்போ கருதப்படுறதுன்னா, அந்த கம்பெனி இப்போ ஒரு கவர்மெண்ட்டோட கம்பெனியில் ஒருத்தர் மேனேஜராக இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஒரு ஃபைலெல்லாம் பார்க்கணுன்னா அந்த அவர் இந்த காரியத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு செய்வார். எல்லா காரியத்தையும் செஞ்சுருவார். அந்த பலனையும் அவன் எதிர்பார்க்க முடியாது. கடைசியில் என்னன்னா, எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் இது கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு இது சைன் பண்ணிவிட்டு போயிடுவான். அதுலேருந்து இவ்வளோ நாள் பண்ண காரியத்தினால இந்த சேர் என்னோடது, நான் தான் இருக்க போகிறேன் சாஸ்வதமானு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ஜாபில் முடிஞ்சாச்சா, 60 வயசு முடிஞ்சாச்சா, ரிட்டையர்மெண்ட்டு கிளம்பி வெளியில் வர வேண்டியதான். அப்போ என்னென்னா, ஒவ்வொரு கர்மத்துலேயும் அந்த பொறுப்பில் இருக்கிறவா இந்த காரியத்தை நம்ம ஒழுங்காக செஞ்சாகணும் அப்படிங்கிற அந்த கடமையில் செய்வா இல்லையா. கர்த்தித்துவ பூர்வ அதுதான் கர்மம். அது என்னென்னா, இது விசேஷ கர்மம். என்னென்னா, இது நம்மளோடது இல்லைன்னு தெரிஞ்சுட்டாலும் இந்த இடத்துல நம்ம தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு காரியம் செய்யப்படுறது. அது மாதிரி இந்த கர்மமே, இந்த விசேஷ கர்மம், சாமானிய கர்மங்கள்லாம் இதெல்லாம் தான். இது ஒரு மனிதனுக்கு தனக்குத்தானே இன்னர் குவாலிட்டிஸில் இருந்துருக்கு. அவள் தனக்குத்தானே சொல்லுவாள். தர்மபூர்வமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் யோகியர்கள்லாம் கருதப்படலாம். தர்மத்தில் செய்கிறவா, சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிறவா, ஒரு பெரியவாளை மதிக்கிறவா, பெரியவா சொல்கிறபடி நம்ம நடந்துக்கணும்னு நினைக்கிறவா, இவா எல்லாருமே நல்ல கர்த்தித்துவ பூர்ணமாகவும் இந்த பலத்தில் இச்சை இல்லாதமையாகவும் தன்னோட கடமையை நம்ம செஞ்சாகணுங்கிற அந்த பொருளையும் எந்த ஒரு ஆசை இல்லாமல் செய்யக்கூடியவாளாக இருப்பாள், அனுபவஸ்தர்களாக இருப்பாள். இவர்கள்லாம் என்னென்னா கர்ம யோகிகளாக சொல்லப்படுறது. இன்னொரு கர்ம யோகங்கிறது என்னென்னா, எல்லா கர்மமும் செஞ்சுட்டு பகவான் இன்னைக்கு இதை கொடுத்துருக்கான், இன்றைக்கி நான் செஞ்சேன், இந்த கர்மத்தை செஞ்சு முடிச்சிட்டேன், இதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் அப்படின்னு நைட்டு ஒருவன் எல்லாம் செஞ்சுட்டு திருப்தியாக நான் எல்லாம் செஞ்சுட்டேன் நிம்மதியாக தூங்குறார் இல்லையா, அது கர்ம யோகம். அதை தான் பகவான் சொல்கிறார். கர்மத்தை நான் கர்த்தித்துவ தன்மையோடு செய்யக்கூடியவன், நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சாமானிய கர்மமாக இருக்கிறது. ஆனால் இதே கர்மமே பகவானுக்காக நான் இந்த காரியத்தை செஞ்சேன், என்னை மேலே இருந்து பகவான் பார்த்துட்டே இருக்கார், நான் இந்த காரியம் செய்கிறது தப்பு, இந்த காரியம் செய்கிறது ரைட்டு அப்படிங்கிற விவேகத்தன்மையோடையும் ஒரு வைராக்கியத்தோடையும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது. வைராக்கியம் எப்போ முளைக்கிறதுன்னா, நம்ம செய்கிற காரியத்தில் இந்த நிமிஷத்தில் ஒரு ஆசைகள் உண்டாகும். அந்த ஆசைகள் உண்டாகும் பொழுது அந்த இடத்துல அந்த ஆசையை நம்ம தவிர்க்கிறது, அந்த ஆசையை தியாகம் பண்ணுறது வைராக்கியம். இந்த வைராக்கியம் ஒவ்வொரு மனுஷனுக்கும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, பகவத் சாநித்தியத்தை கொண்டுண்டு சத்சங்கத்தில் இருக்கிறவா இந்த வைராக்கியத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. இந்த வைராக்கியம் இல்லாமல் சிறிய ஆசை ஏற்பட்டு கூட நம்ம அந்த கர்மத்தில் நம்ம ஈடுபட்டோம்னா அதனுடைய விளைவுகளை அவர் சந்திக்கக்கூடும், அந்த பலன் அந்த நபர் சந்திக்கக்கூடும். அதனால் எப்பொழுதுமே சத்சங்கத்தில் இருக்கிறவா பூர்ணமாக பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டு பகவானுக்காக இந்த காரியம் செய்கிறோம் அப்படிங்கிறத செய்யக்கூடியவா கர்ம யோகத்தில் இருக்கிறவா. இப்போ அதே தான் கர்மணி அகர்மயகா. எவர் கர்மத்தில் இருந்துட்டு ஒரு செயல்களை செஞ்சுண்டு ஆனால் செயல் செய்யாதவராக இருக்கின்றாரோ அவர் மிகவும் உயர்ந்தவர், புத்திமான்களில் மிகவும் சிறந்தவர். அதுபோல் கர்மம் செய்யாமலேயே தான் இருந்துருப்பார், ஆனால் கர்மம் செஞ்சுட்டே இருப்பார். பெரிய பெரிய மகான்கள், பெரிய இவாள்லாம் உட்காந்துட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாள். என்னென்னா மற்றவா நன்னா இருக்கணும்னு. அவள் ஒரு காரியமும் செய்யலை, உட்காந்துருக்கா, ஆனாலும் அவளுடைய சங்கல்பம் என்னவா இருக்குன்னா எல்லோரும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற சர்வ தர்மான் எல்லாருடைய க்ஷேமமும் நல்லா இருக்கணும், அவளோட கல்யாணம் அவளுடைய மங்களல் சர்வ மங்களத்துக்காகவும் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற அந்த பாவத்தில் பெரியவாள்லாம் ஆச்சாரியாலாம் பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்கிறா. ஆனால் அவள் மனசில் இந்த காரியம் தான் செய்யறோங்கிற அந்த எண்ணம் அவள் இருப்பதில்லை. அதனால் கர்மம் செய்கிறாள், ஆனால் அவர் அக்கர்ம ரூபத்தில் இருந்துட்டுருக்கா. அதே மாதிரி கர்மம் செய்யாமல் உட்காந்துட்டே இருப்பாள்னு இருந்துட்டுருக்கா. ஆனால் அவள் யாருக்காக இருக்கான்னா மக்களோட க்ஷேமத்துக்காக இருக்கா. அவள் மனசு மற்றவாளுக்காக இருந்துட்டுருக்கு. மற்றவாளுக்காக பிரம்மத்தோடு பிரார்த்தனை பண்ணி மற்றவாளுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல கூடியவாள்களாக ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் மகா பெரியவாளோ இப்போ இருக்கிற ஆச்சாரியாலோ அவள் நித்திய நியமத்தோடு அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணின்னு இருக்கா.
அவள் செஞ்சுட்டே இருக்கா, கர்மத்தில் தான் இருந்துட்டு இருக்கா. ஆனால் மனசில் ஒரு பற்று இல்லாத இருந்துட்டு இருக்கிறதுனால அவள் கர்மம் செய்யாதவர்களாகவே கருதப்படுறா. தன்னை அமைதியாகவும் சாந்தத்தோடு இருந்துகிட்டே இருக்கா. ஆனால் பல பல விஷயங்களை செஞ்சு சாதிக்கிறா. இதில் ஞானேஸ்வர் மௌலி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜோ சகல கர்மி வர்த்ததா தேக்கே ஆப்புலி நைஷ்கர்மியதா கர்ம சங்கே நிராசதா பலாஷியா சொல்கிறார். ஜோ சகல கர்மி வர்த்ததா, எல்லா கர்மங்களையும் செஞ்சுட்டுருக்கா. தேக்கே ஆப்புலி நைஷ்கர்மியதா, ஆனால் அதில் தான் கர்மம் செய்யாதவர்களாக இருக்கா. மற்றவளாளுக்கு பார்க்கப்படுறா, இவள் எதுவும் கர்மம் செய்யப்படுறதில்லை அப்படிங்கிற ரூபத்தில். அவள் மனசுலையே நான் இந்த கர்மம் செய்வதில்லை அப்படிங்கிற மனசில் இருக்குது. கர்ம சங்கே நிராசதா, தான் எந்த கர்மம் செஞ்சுட்டு இருக்கோமோ, எந்த காரியம் செஞ்சுட்டு இருக்கோமோ அந்த காரியத்தில் ஒரு ஆசக்தி இருப்பதில்லை. அதாவது நான் தான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருப்பதில்லை. அந்த காரியத்தில் ஒரு பிரியம் இருப்பதில்லை, எதுவும் செய்யறதில்லை. ஆனால் இந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். பெரிய பெரிய ஆற்றுல இருக்கிற பெரியவாள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் ஒரு காரியம் செய்வா வருவோம். அந்த காரியம் புருஷாள்கள்லாம் செய்யும் பொழுதும் அவள் தனக்காக செய்ய மாட்டாள், ஆனால் அந்த காரியத்தை செய்வாள். இந்த குழந்தைகள்லாம் நல்லா க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் செய்வாள். ஆற்றுல இருக்கிற அம்மா என்ன பண்ணுவாள், பெரியவாள்லாம் என்ன பண்ணுவான்னா, பெரிய பாட்டிமார்கள்லாம் தான் உட்காந்து ஒரு பெரிய காரியத்தை நடத்தி கொடுப்பாள். எல்லா காரியமும் இப்படி காரியத்தை இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாள். பெரிய ஆற்றுல இருக்கிற பெரிய மாமிகள்லாம் நம்மனா காரியெல்லாம் இறக்கி கொடுத்து எல்லாம் பண்ணி இதை செய்யணும் அதை செய்யணும்பா. அவள் செஞ்சுட்டு பேசாமல் உட்காந்துப்பா. இதில் என்னன்னா பல ஆசக்தி அதில் இருக்கிறதில்ல. ஆசக்தி இருக்கிறதில்ல, தான் செய்யணும் நான் செஞ்சேன் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கிறதில்ல. என்னென்னா இன்னைக்கு இந்த விசேஷம் நல்லா நடக்கட்டும், நல்லா இருக்கணும் அப்படின்னு அவள் தன்னோட மனசால் மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணி குழந்தைகளுக்கு இந்த காரியத்தை செஞ்சு வச்சு தானும் கூட இருந்து நடத்தி கொடுக்குறா பாருங்க. அவள் தான் பெரிய மகான்கள். அவள் என்ன கர்ம சங்கே, அதனால் அந்த கர்மத்து சங்கம் அதோட ஊடு பண்ணிட்டு நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்காமல், ஆனால் அவள் கூட இருந்து அந்த கர்மத்தை செய்ய வைப்பாள். பலாசியா, அந்த பலன் இருக்கே, அந்த அனுபவிக்கக்கூடிய தன்மை, அதில் இருந்து வர ரிசல்ட் அனுபவிக்கக்கூடியது. குழந்தையெல்லாம் இன்றைக்கி நன்னா நடந்ததா, இதனால் நன்னா ஒரு குழந்தை எக்ஸாமுக்கு படிக்கிறான்னா ஒரு பெரியவா இருந்து அதை கூட இருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணுவாள். அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ, சாப்பாட்டுலேருந்து படிக்கிறதுலேருந்து எதெல்லாம் தேவையோ எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு கடைசியில் அந்த குழந்தை நல்ல ரிசல்ட் வரும்போது நல்லா இருக்கேப்பா சௌக்கியமாக, நாளைக்கு இந்த 4 வருஷம் 5 வருஷம் அந்த குழந்தை இங்கே படிச்சுது, அப்புறம் ஒரு இடத்துல வேலைக்கு போய் நல்லா இருக்கியா, நீ சௌக்கியமாக இருக்கியா, நல்லா இரு அப்படிங்கிற ஆசீர்வாதத்தோடு அவள் போயிடுவா. இப்படி தான் மகான்களும் இருக்கா, இப்படி தான் ஆச்சாரியாலும் இருக்கா. எல்லாம் நம்மளுக்காக செய்கிறா, ஆனால் எந்த கர்மமும் அவளுக்கு தனக்குன்னே கொண்டுக்கிறதில்ல. எல்லாம் சந்நியாசம், எதுவுமே நிரபேட்ச ரூபத்தில் இருந்துட்டுருக்கா, நிராச ரூபத்தில் இருந்துட்டுருக்கா, பலன் மேலே ஆசை இல்லாத இருந்துட்டுருக்கா. ஜோ சகல கர்மி வர்த்ததா தேக்கே ஆப்புலி நைஷ்கர்மியதா, தனக்குத்தானே இது நம்ம செய்யறது இல்லை அப்படிங்கிற அந்த மனசு. ஏன்னா இப்போ ஆச்சாரியாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுறதுன்னு, அந்த பண்ணிட்டு இருக்கிற போது தான் பண்ணுறேன்னு நினைப்பறா, அந்த நேரத்தில் அவர் அந்த பகவானுக்கு செய்கிறார், கர்ம யோகமாக ஆயிடுறார். அதுதான் நைஷ்கர்மிய பாவத்தில் கொண்டு வந்து விட்டுருது. எப்போ கர்ம யோகம் பகவானுக்காக செய்யப்படுறதோ அப்போ எல்லாமே பகவானிடம் ஒப்படைக்கப்படுகிறது, எல்லாம் பகவானிடம் அர்ப்பணம் செய்யப்படுகிறது, எல்லாம் பகவானுக்காக செய்யப்படுகிறது, எல்லாம் பகவானால் கொடுக்கப்பட்டதுங்கிற அந்த பாவத்தினுடைய. அதனால் எல்லாம் பார்க்குறவா எல்லாருமே பகவத் சாநித்தியத்தை கொண்டவா, ஹிருதயத்தில் ஆத்மாவில் பகவான் இருக்கார், எல்லாம் வர்றவா போகிறவா எல்லாரும் பகவான் அங்கே வரவழைச்சிருக்கார். அந்த மடத்துக்கு வர்றவா எல்லாரும் பகவத் தன்மையோட வரா, பகவானோட இச்சைப்பட்டு வரா, பகவானுடைய அனுகிரகத்துக்காக வரான்னு அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறாரோ இல்லையோ, அப்படிதான் அது நைஷ்கர்மிய பாவத்தில் இருக்கக்கூடியது. ஆணி கர்த்தவியதே லாகி ஜயா தூசரே நாஹி ஜகி ஐசியா நைஷ்கர்மியதா தரி சாங்கி போதலா அசே. எப்படின்னா இந்த கர்மத்தை நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த கர்த்தத்துவம், அந்த கடமை, அதை நிர்வாகம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த காரியத்தை செய்கிறான். ஆனால் இந்த காரியத்தை செய்யறதுக்கு இன்னொருத்தர் இல்லை, நம்ம தான் இந்த காரியத்தை செஞ்சு ஆகணும், அதனால் நம்ம இந்த காரியத்தை செய்வோம் அப்படிங்கிற அந்த பாவத்தில், அந்த கடமை உணர்வோட இந்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தோட அவள் செய்கிறா. அந்த மாதிரி சமயத்தில் தனக்குத்தானே ஆத்மாவில் அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கான்னா உத்தமமான
இந்த காரியத்தை நம்ம செய்யறது இல்லை அப்படிங்கிற, இது நம்மளோடது இல்லை ஆனால் இப்போ நம்ம செஞ்சாகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டுமே செய்வாள். எந்த போதனை இருக்கும், போதலா அசை, அந்த போதனை இருக்கும் அவத்தில், அந்த உணர்வுகள் அவள்கிட்ட இருக்கும். என்னென்னா இப்போ நம்ம இந்த கர்மத்தை நம்ம செய்யணும், இந்த கொடுக்கப்பட்ட விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஆனால் நம்ம அது செய்யறது இல்லை. இந்த நேரத்தில் நம்மளை தவிர யாரும் இந்த கர்மத்தை செய்கிறவா இல்லை, இந்த ஒர்க்கை நம்ம தான் எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிறத எடுத்து செய்வாளோ. இல்லை பெரிய பெரிய யஜ்ஞ யாகங்கள்லாம் பண்ணுறா. எத்தனையோ பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு செக்ரட்டரியாக இருப்பா, ஒரு பிரசிடெண்ட்டாக இருப்பா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை செஞ்சுருப்பா. ஒருத்தர் வந்து அங்கே பணம்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு கொடுப்பா, ஒருத்தர் பொருள்கள்லாம் எடுத்துன்னு வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து கொடுப்பா, ஒருத்தர் பொருள்கள்லாம் பத்திரமா எல்லாத்தையும் எடுத்து வைப்பா, ஒருத்தர் வந்து எல்லா பொருளையும் சுத்தமாக இருக்கிற பொருள்லாம் சேகரிச்சுன்னு வரணும்னு வைப்பா, ஒருத்தர் எல்லாரையும் இந்தந்த நேரத்துக்கு இப்படி வரணும்னு எல்லாம் டைம் கால்குலேட் பண்ணி அத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி கரெக்டாக அந்த நேரத்தில் வர வைக்கணும் வைப்பா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்வா. ஏன் செய்கிறா அப்படின்னா இந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு. அப்படி ஒரு பெரிய யஜ்ஞ யாகங்கள்லாம் நடக்கும். அப்படி ஒரு கோவில்லாம் அப்படி கட்டி முடிப்பா, அப்படி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி முடிப்பா, அப்படி ஒரு பெரிய அன்னதானம் பண்ணி முடிப்பா. இப்படி பெரிய பெரிய காரியங்கள்லாம் ஒருத்தர் செய்வா. ஆனால் இந்த செய்யறத நான் செய்யஞ்சேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் செய்ய மாட்டா. நம்மளை தவிர யாரும் செய்வதற்கு இல்லை அப்படிங்கிற ரூபத்தில் தான் செய்வாள். சங்கர ஜெயந்தி வந்துருத்தான் ஒரு தினம் ஆச்சாரியால் இருக்கிற பொழுது. அப்போது அந்த ஊரில் சங்கர ஜெயந்தி கொண்டாடுறதுக்கு அந்த சங்கர மடத்தில் ரொம்ப தானியங்கள், அந்த பொருள் விவஸ்தா, அந்த ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துதான். ஆச்சாரியால் அப்போ அங்கே போயிருக்கிறபொழுது அந்த நேரத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு யானையிலேருந்து அத்தனை பேரையும் வரவழைச்சு பெரிய ரூபத்தில் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு அன்றைக்கி சங்கர ஜெயந்தி அப்படி கொண்டாடினாலாம். அப்படின்னா ஆச்சாரியால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல நம்ம சங்கரரை அந்த இடத்துல நம்ம கொண்டாடணும். அவளால் கொண்டாட முடியலனாலும் நம்மளால் கொண்டாட முடியுங்கிறத எல்லாருக்கும் முன்னாடி பண்ணி கொண்டாடி காமிச்சாலாம். அப்படி தான் அவரோட அந்த இடத்துல என்னென்னா, அவள் இன்னொரு மடம், அந்த மடமாக இருந்தாலும் தான் அங்கேருந்து பண்ணி கொண்டு வந்தார். ஏன்னா சங்கர ஜெயந்தி நல்லபடியாக நடக்கணும், அந்த விழா நல்லபடியாக கொண்டாடப்படணும், மக்கள் எல்லாரும் அன்றைக்கி அந்த அவரை நினைக்கணும், அந்த ஆச்சாரியால் எல்லாரும் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உள்ள பாவனையை எல்லாருக்கும் உண்டு பண்ணி எல்லாராலையும் அந்த காரியத்தை செய் வச்சு அதுக்கு ஒரு தூண்டுகோலாக தான் இருந்து அமைஞ்சார். ஆனால் அவர் நான் செஞ்சேன்னு சொல்லிக்க போகிறாரா? இல்லை, எல்லாருடைய லோகக்ஷேமத்துக்காகவும் அவர் செய்கிறார் இல்லையா? அப்படி மகா பெரிவாளோ பெரிய பெரிய மகான்களோ ஈடுபட்டுருக்கா. தோச்சி தோ ஏ சின்ஹி ஜானாவா ஞானியாக அப்படிப்பட்டவாலாம் தரி கிரியா கலாப ஆகவா ஆச்சரத்து திசை வருவா. கிரியாக்கலாப் ஆகுவா, எப்படி எவ்வளவு விஷயங்கள் செய்யணுமோ எல்லா கிரியைகளும் அவள் செய்வாளாம். ஆச்சரத்து திசை, பெரிய பெரிய ஆச்சார அனுஷ்டானங்கள் தான் வந்து நல்ல பெரிய உயர்ந்த இடத்துலேருந்து செய்வாளாம். இப்போ ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் இருக்கார், அவர் என்ன பண்ணார்னா, இப்போ ராம ஜென்ம பூமியே எல்லார் இந்துக்களுக்காக அந்த மாதிரி போராடி வாங்கி கொடுத்து அது பெரிய கோவில் கட்டி அங்கே ராமனை பிரதிஷ்டை பண்ணார். இது இல்லையா யாருக்காகவும் ஆச்சாரத்து திசை வருவா. பெரிய பெரிய விஷயத்தை அவர் செஞ்சுருக்காரோ இல்லையா, ஆனாலும் அவர் தன்னை சாதாரணமாக இருந்துட்டு தானே நெடுஞ்சான் கடைய நமஸ்காரம் பண்ணாரோ இல்லையோ எல்லாருக்கும் முன்னாடியும். எப்படி அதை நமஸ்காரம் பண்ணார்னா, இங்கே இருக்கிற குடிமக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ராம ஜென்ம பூமியை கிடைக்கணும்னு அவள் பிரயத்தனப்பட்டிருக்கா. அதனால் அதை எல்லாரோட சேர்ந்து அதை ஜெயிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், எல்லாருமே சேர்ந்து கட்டுறதுக்கு அத்தனை பேர்ட்டேருந்து வசூல் பண்ணி அத்தனை பேர்ட்டேருந்து அதை செய்ய வச்சு அந்த காரியத்தை கோவில் கட்டி அதுக்கப்புறம் அங்கே ராமரை பிரதிஷ்டை பண்ணும்போது தான் நமஸ்காரம் பண்ணோம்னா அங்கே இருக்கிற நம்ம மக்கள், நம்ம சமுதாயம், நம்மளுடைய இந்திய நாட்டு மக்கள் சார்பாக அவர் பகவானுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணார் இல்லையா, அந்த பாவம் அது என்ன அப்படின்னு ஆச்சரத்து திசை வருவா. பெரிய விஷயத்தனா பண்ணியிருக்கார் அவர், தரி கிரியாகலாப் ஆகவா, அப்படிப்பட்ட விஷயம் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கார். தோச்சி தோயே சின்ஹி ஜானாவா ஞானியாக. அதனால் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, இப்படிப்பட்டவன் தான் ஞானியர்கள், இப்படி தான் இருப்பா. அவளுக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை அவளால் தான் செய்ய முடியும். அதனால் பகவான் அவளை நியமிச்சிருக்கார், அதை அவள் நன்னா செஞ்சு அதை லோகக்ஷேமத்துக்காக பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணிடுறா இல்லையோ, அவள்லாம் ஞானி அப்படிங்கிறது சொல்கிறார். जैसा का जलापाशी उभाटा के तो जरी आपन पे जला माजी देखे
தரீத்தோ நிப்ராந்த போலக்கே மனேமி வேகளா ஆஹே. எப்படின்னா, இந்த ஜலாஷை இருக்குது, ஒரு பெரிய ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கிட்ட போய் நம்ம நிற்கிறோன்னா, தோஜரி ஆப்பனை போய் ஜலாமாஜி தேக்கேன், நம்ம போய் நின்னோன்னா நம்மளுடைய உருவம் அதில் தெரியறது இல்லையா, பிரதிபிம்பம் தெரியும். தரித்தோ நிப்ராந்த ஓலக்கே மனைவி வேகலாக, நம்ம அந்த இதை பார்க்குறோம், அந்த மனசுனால அந்த இது கற்பனை வருது, எய்தாப்பில் பார்க்குறது நம்மளோட உருவம் தான் அப்படின்னு தெரியுது. ஆனால் மனைவி வேகலாக, ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா, ஐயோ நம்ம இல்லை, இது நம்மளுடைய உருவம், நம்மளோட நிழல் அதில் தெரியறது, நம்மளோட பிரதிபிம்பம் அங்கே வருதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அது மாதிரி தான். அத்தவா நாவே ஹனுஜோரிகே तो तड़िएचा रुक जात देखे वेगे, तेची साचा करे पाहो जो लागे, तव रुके मने अचल. அப்படின்னா, அத்தவா நாவே கணுஜோரிகே, ஆனால் ஒருத்தர் வந்து இதில் படகு இருக்குன்னா, அந்த குளத்தில் அந்த படகுல போயின்னு இருக்கார். அந்த படத்தில் அவர் அந்த படகுல அவர் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. போயின்னு இருக்கிற பொழுது பக்கத்துலேருந்து பார்த்தா அந்த ரூக்கே, இந்த விரக்ஷங்கள்லாம் என்னென்னா அதுவே நம்மளோட வேகமாக ஓடுற மாதிரி தெரியும் இல்லையா. ஆனால் சாச்சோக்காரே பாயஜோலாகே, அதை உண்மையாக உணர்ந்து பார்த்தா என்ன மரங்களாக ஓடின்னு இருக்கு, இல்லை இல்லை, அது என்னன்னா தவறு ரூக்குமானே அச்சலை. அது என்னென்னா அவர் சொல்கிறார், ஐயோ அது மரங்கள்லாம் போடல, என்னோட படகானது வேகமாக போயின்னு இருக்கிறதுனால அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியறது, அது வேகமாக போன மாதிரி தெரியுது, ஆனால் உண்மை அதுவல்ல அப்படிங்கிறத சொல்கிறார் இல்லையா. அது மாதிரிங்கிறார் மாவுளி. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம செஞ்சுட்டு இருப்போம்னு நினச்சிட்டு இருப்போம், அது வந்து இந்த காரியங்கள்லாம் வேகமாக நடந்துகிட்டே இருக்குன்னா, அந்த காரியத்தை நடத்தி வைக்கிறவர் அது நடக்கிறது, அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்குன்னா, அதை ஒருத்தர் இருந்து அதை நிரீட்சணம் பண்ணி அதை கரெக்டாக அந்த காரியத்தை நடத்தி கொண்டு போகும். அந்த காரியத்தை நடத்தினதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு நேரத்துக்கும் அந்த காரியங்கள் கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு அவாவா அதை கரெக்டாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த காரியத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன சொல்லுவான்னா, இந்த காரியங்கள் எல்லாம் என்னால் செய்யப்படல, பகவத் கிருபையினால் நடந்தது அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்லும் பொழுது அவன் பெரிய புத்திமான், அவன் பெரிய யோகி அப்படின்னு சொன்னார். எப்பொழுதுமே எல்லா பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்சதுக்கப்புறம் கடைசியில் ஒரு வரலட்சுமி நோம்பு கொண்டாடினா கூட, இந்த வரலட்சுமி நோம்பு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை அர்க்கிய விட்டு அம்பாளுக்கு அனுகிரகத்தோட, அம்பாளோட அனுகிரகத்தினால நம்ம பூஜை பண்ணினோம், இது அம்பாளுக்கே திருப்பியும் நம்ம சேர்ப்பிக்கிறோம்னு லாஸ்ட்டில் முடிச்சிடுறோம் இல்லையா. அது மாதிரி தான் எல்லா காரியமும் இந்த உலகமே, இந்த குடும்பமே வச்சுக்கோங்க, இதில் நம்ம இந்த ஆத்துக்காரர் கொடுத்துருக்காரு, இந்த குழந்தைய கொடுத்துருக்காரு, எல்லாம் பண்ணி கடைசியில் ஒவ்வொரு கடமையை அவர் சம்பாதிக்கிறதோ எல்லாம் ஒவ்வொரு கடமையாக அந்த தலைவனும் தலைவியும் சேர்ந்து செஞ்சு முடிச்சு கடைசியில் எல்லாம் முடிச்சு எல்லாம் குழந்தையெல்லாம் அவாவா செட்டில் பண்ணிவிட்டு நம்ம உட்கார்ற பொழுது, பகவானே நீ இந்த குடும்பத்தையே நீ தான் கொடுத்த, இவாள் எல்லாத்தையும் நல்லபடியாக கரை சேர்த்து வச்சு நான் நன்னா இது வரைக்கும் பண்ண முடிஞ்சுது, இது எல்லாம் உன்னோட கிருபையினால தான் சொல்லி நமஸ்காரம் பண்ணி, இன்னுமே நான் எப்படி பண்ணணும், நான் எப்படி ஒன்றை நான் பூஜிக்கணுங்கிறதையும் நீ எனக்கு சொல்லிக் கொடுத்து என் கூட இருந்து எனக்கு செய்ப்பா, ஆப்புன்னு அசாவே ஜவளி அப்படின்னு நம்ம எப்படி பகவான் பிரார்த்தனை பண்ணினா, இதுதான் கர்ம யோகம். இதை காட்டிலும் பெரிய யோகம் இல்லை. இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கா, பெரிய பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா, இப்போ இருக்கிறவாளும் பண்ணணும். அதுக்கு சத்சங்கம் தேவை. சத்சங்கத்தில் இருந்தால் தான் இது முடியும். என்னென்னா இப்போ இருக்கிற மக்கள்லாம் விஷய போகங்களில் ஈடுபட்டு தான் தன்னோடது அப்படிங்கிறது, மீ ஆனி மாஜே துஜே நாதரி டாக்கே பரத்தே ஓஜே அப்படிங்கிற ஞானேஸ்வர் மாவுளி. அதனால் மீ மாஜே ஆனி துஜே நாதரி டாக்கே பரத்தே ஓஜே அப்படிங்கிற பாப்ப ரக்மாதேவரு ஸ்ரீ விட்டலே. அதனால் ஸ்ரீ விட்டலனுக்காகவே நம்ம எல்லாத்தையும் செய்கிறோம், ஸ்ரீ விட்டலனுக்கே அர்ப்பணம் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கர்ம யோகத்தை யார் தரிசிக்கிறாளோ அவள் புத்திசாலி அப்படிங்கிறத சொல்கிறார். தைசே சர்வ கர்ம அசனே தே புடே மானூனி வாயானே மக ஆப்பனு ஜோ ஜானே நைஷ்கர்ம ஐசா. அந்த யோகியானவர் எப்படி நினைக்கிறார்னா, தைசே சர்வ கர்மி அசனே, இது எல்லா காரியங்களும் நம்ம செய்கிறோம், ஆனால் நம்ம இந்த காரியம் செய்வதில்லை, இதை நடத்துகிறவன் சூத்திரதாரி பகவான். தே புடே மானூனி வாயானே, அதனால் இதை முடித்ததுக்கப்புறம் மக ஆப்பனு ஜோ ஜானே நைஷ்கர்ம ஐசா தே புடே மானூனி வாயானே,
அதனால் எந்த கர்மத்தை நம்ம செய்கிறோமோ அது மேலும் மேலும் அது நம்மளால் செய்யப்பட்டது அது போயிட்டே இருக்க போகிறது. இந்த கர்மம் தான் நம்ம செஞ்சுட்டே இருக்க போகிறோம் கிடையாது. வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி செஞ்சுட்டுருக்கோம், நாளைக்கு போயிட்டே இருக்குது, நாளைக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு கழிச்சு ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் இதை நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அது நம்மளோட பல கர்மங்கள் செஞ்சதுனுடைய பலன் அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம கர்மத்தினுடைய பிரதிபலன் தான் நம்ம அடுத்தது நம்ம செய்யக்கூடிய கர்மங்களும் நம்ம முன்னாடியே அதுக்கு போட்டு வச்சுடுவோம். நம்ம போட்டு வச்ச கர்மந்தெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது இப்போ வந்தாலும் அது ஏற்கனவே வந்ததுனுடைய பலன் தான். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மான்லாம் சொல்கிறது இல்லையா? எத்தனை ஜன்மாந்திரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம மனசில் இருக்கும், அது இப்போ பிரதிபலிக்கும். நம்ம ஏற்கனவே ஆசைப்பட்டு செஞ்ச விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் இப்போ பிரதிபலிக்கும். இந்த மாதிரி எந்தெந்த கர்மம் வந்தாலும் அதெல்லாம் செஞ்சுட்டு வாயானே அது தேவையில்லாதது, இது செஞ்சாச்சு, இதோடைய இப்போ நம்ம செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறது செய்கிறோன்னு செஞ்சுட்டு, ஆனால் எல்லா கர்மத்தையும் நம்ம செய்யறது இல்லைங்கிற எண்ணத்தோட ஆப்பன்னு ஜோ ஜானே நைஷ்கர்ம ஐசா. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இது இருக்கும், இந்த கர்மங்கள் நம்ம செய்கிறோம், ஆனால் இது நம்மளோடது இல்லை, அதனால் நைஷ்கர்மியம், இது நம்மளால் செய்யப்பட்டதில்லை அப்படின்னு இந்த பலத்து மேலே ஒரு ஆசை. அதாவது நம்ம ஒரு விஷயம் செஞ்சுருக்கோன்னா அதோட ரிசல்ட் வருது இல்லையா, அதை பற்றி கவலைப்படாமல் இந்த கர்மங்கள்லாம் நம்ம தான் செய்கிறோம் அப்படிங்கிற நம்மளோடது அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கணும் இல்லையா? ஒரு மடம் இருக்குன்னா அந்த மடத்தில் இருக்கிற தலைவன் எப்படி நினச்சிப்பாருன்னா அப்பப்போ வரக்கூடிய கர்மங்கள் எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரே தவிர, அந்த மடத்தில் இருக்கிற அதிகாரி தான் எத்தனை நாளைக்கு இருக்கிறோமோ அத்தனை நாளைக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்ம போயிடுவோங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா? அது நைஷ்கர்ம பாவம். அதனால் ஆனால் கொடுத்த கர்மத்தை ஒழுங்காக செய்யறது, அதை அர்ப்பணம் பண்ணிடுறது. அதை மக்களுக்கு செய்யக்கூடியதாக இருந்தால் ஒரு அமைச்சர்கள் மக்களுக்காக செய்வார், ஒரு கோவில் மடத்தில் இருக்கிறவர் அந்த மடத்தில் இருக்கிறவா மற்றவாளுக்காக யோகக்ஷேமத்துக்காகவும் அங்கே இருக்கிறவாளுக்காகவும் செய்யக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிறவர், ஒரு மேனேஜிங் கேரக்டரில் இருக்கக்கூடியவர் அங்கே இருக்கிறவாளுக்கு அந்த கம்பெனி நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக அவர் செய்வார். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிற தலைவர் அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்வார். இப்படி எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாளை விட்டுட்டு அந்த ஆசக்தியையும் அதில் வர்ற ரிசல்ட்டில் அந்த ஒரு ருச்சியையும் அவள் காமிப்பது இல்லாதவாளாக இருப்பாள், அதை காமிக்க மாட்டாள். அப்படிப்பட்டவாள்லாம் யோகியர்களுக்கு சமம் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனி उदो अस्ता चेनी प्रमाणे जैसे न चलता सूर्ये चे चालने तैसे नैष्कर्म्य तत्व जाने कर्मीची असता. எப்படி சூரியன் உதயமாகுது அப்புறம் அஸ்தமனமாகுது, அப்படி இங்கே இடத்துலேருந்து அந்த சைடு போகிறது, அந்த சைடுலேருந்து உண்மையாகவே சூரியன் ஒரே இடத்துல தான் இருந்துருக்கு. இந்த பூமியானது சுற்றிக்கிட்டே வருது, தானும் சுற்றிட்டு சூரியனை சுற்றிட்டு வரும்பொழுது எந்த பாகம் சூரியனுக்கு எய்த்தாப்பில் இருக்கோ அந்த பாகம்லாம் அப்போ சூரியன் தெரியறது, அப்புறம் சூரியன் மறையிறது, இதுதான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், சூரியன் வந்துட்டார், சூரியன் போயிட்டார், சூரியன் அஸ்தமனம் ஆகிடுது, சூரியன் உதயம் ஆகிடுதுன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே சூரியன் அங்கேருந்து பிறப்பிட்டு வந்துருக்காரா? இல்லை இல்லையா? அதுபோல தான் எந்த கர்மங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கர்மங்கள் நம்ம இப்போ செய்கிறோம், அது போயிடுறது. ஆனால் உண்மையாக என்னென்னா அவளுக்கு அந்த பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, விசேஷ கர்மான்னு சொல்லப்படுறது இல்லையா, நித்திய கர்மா, நைமித்திய கர்மான்லாம் சொல்கிறது இல்லையா, அதாவது அந்தந்த நேரத்துக்கு நம்ம செய்கிறத மட்டுமே உண்மையான கர்மங்கள். எப்படி சூரியன் போகிறதோ அது மாதிரி தான். இதை நினச்சிண்டு ஒருத்தர் கொடுத்த கர்மத்தை, கிடைச்ச கர்மத்தை, செய்யக்கூடிய கர்மத்தை அவள் செஞ்சுட்டுருப்பா. இது நைஷ்கர்மிய தத்துவம் அப்படிங்கிறத சொல்கிறார். तो मनुष्य सारिका तरियावड़े परि मनुष्यत्व तया न गड़े जैसे जलामाजी न मुड़े भानु बिंब. तो मनुष्य सारिका तरियावड़े परि मनुष्यत्व तया न गड़े जैसे जलाबाजी न बुड़े भानु बिंब. சூரியனோட பிம்பமானது தண்ணீரில் படுறது, ஆனால் தண்ணீரிலேயே அது மூழ்கிடுமா என்ன? அது இல்லை இல்லையா? அது சூரியனோட பிம்பமானது வெளியில் தனியாக தான் இருக்குது, சூரியன் அதில் மூழ்குவதில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டுருக்கிற மாதிரி தோ மனுஷ சாரிக்கா தரியாவடை, பார்க்குற பொழுது மனுஷர்கள் மாதிரி தான் இருப்பா, எல்லாத்தையும் பிரியமாக இருப்பா பணி. ஆனால் பரி மனுஷத்துவத்தையான கடை, ஆனால் அவர்கிட்ட மனுஷத்துவங்கிறது அவளுக்கு தனியாக தெரிவதில்லை. அவளுக்கு என்னென்னா எல்லார போலையும் அவள் இருக்க மாட்டாள். யோகியர்கள் எப்படிப்பட்டவாளாக இருப்பான்னா
கொஞ்சம் விவரமாக இருப்பார். இந்த விஷய போகங்களில் இவாளுக்காக செய்வாளே தவிர இதுலேருந்து அவள் மேம்பட்டு இதில் பட்டும் படாமையுமா இருப்பார். எப்படியானது சூரிய பிம்பமானது இந்த குளத்தில் பட்டுன்னு இருக்கு, ஆனால் சூரியன் அந்த அதில் மூழ்குவதில்லை. சூரியன் வேற, அந்த குளத்தில் வேற, அந்த பிம்பம்தான் உள்ளே இருக்குது. அது மாதிரி இந்த இவா மனுஷால் மாதிரியே இவா இந்த யோகியர்கள்லாம் இவாளை மாதிரியே நடந்துட்டு இருப்பா. செய்கைகள்லாம் இவாளை மாதிரியே இருக்கும், ஆனால் இவாளை விட்டு வேறு விதமாக அவள் இருந்துருப்பா. எப்படின்னா ஒருத்தர் வந்து நீங்கள் மகாபெரிவாளை பார்த்து கேட்டாலாம், நீங்கள் எவ்வளோ பெரியவர், உங்களை மாதிரி எங்களாலலாம் இருக்க முடியாது அப்படின்னா வாஸ்தவம் தான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாராம், ஒரு எண்ணெய் இருந்துதான், எண்ணெயே குடிச்சிட்டாராம். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் அடுத்தடுத்து ஒர்க்கில் அப்படியே தன்னோட நிஷ்டையில் அப்படியே இருந்துட்டாராம். மனுஷாலால் அந்த மாதிரி எண்ணெயை குடிக்க முடியுமா? ஏதாவது இருக்க முடியாதான். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி காமிச்சாராம் ஆச்சாரியா. ஏன்னா அவள் மற்றவாளால் இருக்க முடியாது. 2 நாள் ஆனாலும் 3 நாள்லாம் சாப்பிடாம இருப்பாராம். அந்த நிஷ்டையாக அந்த பிக்ஷையை இன்றைக்கி எடுக்க முடியாது, ஏதாவது ஒரு தவறுதல் நடந்துட்டான்னா அன்றைக்கி சாப்பிட மாட்டாராம். அவரால் இருக்க முடியும், மற்றவாளால் இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி விஷயம். மற்றவாளை போல் இருப்பாள், ஆனால் மற்றவாள்கிட்டருந்து வேறுபட்டு இருப்பாள். எப்படியானது ஒரு சூரிய பிம்பமானது குளத்தில் படம் பொழுது அது வேறுபட்டு இருக்குது, அதோட மூழ்கிடுறது இல்லை. அதுபோல் அது பிம்பம் தான் இருக்குது. அது மாதிரி அவள் இங்கே மனுஷால தான் இருப்பாள், ஆனால் வேறுபட்டு இருப்பாள் அப்படிங்கிறது சொல்கிறார். தேனே நான் பகத்தா விஸ்வ தேக்கிலே நான் கரித்தா சர்வ கேலே நான் போகிதா போகிலே போக்கிய ஜாத்த. அவர் என்ன பண்ணா, தேனே நான் பகத்தா விஸ்வ தேக்கிலே, அவள் எப்படிப்பட்டவாளாக இருக்கான்னா அந்த புருஷர்கள்லாம் நான் தேக்தே ஹுயே ஜகத்கோ தேக்கு, பார்க்குற மாதிரி இருப்பா, ஆனால் அந்த அவள் ஒரு இடத்துல இருந்துருப்பா, பார்க்க மாட்டா, ஆனால் ஜகத்தையே அவள் பார்த்துட்டுருப்பா அப்படின்றார். நான் பார்க்கத்தான் விஸ்வ தேக்கிலே, தான் போய் ஒரு இடத்துல போய் நின்று தான் அந்த காரியத்தை செய்வேன், இந்த உலகத்துக்காக செய்யணுங்கிறது இல்லை, ஆனால் விஸ்வத்துக்காக அவள் நடத்தி காமிப்பாள். உட்காந்த இடத்துலேருந்தே எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிப்பாள். அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சங்கல்பம், அவளுக்கு அப்படிப்பட்ட மனுஷாள்கள் இருப்பா, அப்படிப்பட்டவாளாக இருப்பா. அவள் மனசாலேயே எல்லா காரியத்தையும் நடத்தி வச்சுடுவாள். இங்கேருந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஞானானந்த சுவாமி இருக்கார், ஞானானந்தகிரி சுவாமி தாத்தா சுவாமிகள், அவள் என்ன பண்ணாக்கா இங்கே இருந்துருந்தாலாம். திடீர்னு போய் என்ன பண்ணனா ஒரு இடத்துல போய் தாங்கிண்டாராம் ஒரு சோறு மாதிரி. என்னன்னு கேட்டால், இவாளோட பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல மலையடி வாரத்தில் போய் அந்த இடத்துல மலையடி வாரத்தில் இந்த பஸ்ஸு உருளை போகிறது. இவர் போய் அங்கே போய் காப்பாற்றிருக்கு இங்கேருந்து. இது ஏன் அப்படின்னா, இது சூக்ஷ்மமாக அவள் நடத்தி காமிக்கிறா இல்லையா? ஆனால் இங்கே ஒரு இடத்துலேருந்து உட்காந்துன்னு இங்கே நடத்துகிறாருன்னா இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்படி பண்ணி காமிச்சாராம். நான் கரித்தான் சர்வ கேளு, தான் போய் செய்ய மாட்டா, நான் ஒரு இடத்துல உட்காந்துருப்பான், ஆனால் எல்லா விஷயங்களையும் நடத்தி காமிச்சிடுவான். எப்படி ராஜாவானவன் தான் போய் என்ன செங்கலையும் கல்லையும் வச்சா கட்டின்னு இருக்கான்? கட்டுறது கிடையாது. ஆனால் அவனுடைய பார்வை மூலமாக, மேற்பார்வையினால், அவருடைய ஆணை பிரகாரம் இங்கே எல்லாம் நடக்கிறது இல்லையா? அது எல்லா காரியம் செய்யப்படுறது. நான் போகிதான் போகிலே போக்கிய ஜாத்தை. அதே மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே இருப்பா மாதிரி தெரியும். எல்லா இடத்துலையும் இருந்து தானே கூட இருந்து எல்லா விஷயங்களும் நடத்தி கொடுப்பா. ஆனால் தான் நடத்தினே அனுபவிப்பா, தானே அதில் இருந்துருப்பா. ஆனால் அந்த விஷயத்தில் தான் உள்ளோடு அதில் ஈடுபட மாட்டாள். அப்படி வெளி ஓட்டமாக நடந்துகிட்டே இருப்பாள். இது எல்லாம் எதுவும் நம்மளோடது இல்லை, எந்த காரியமும் நம்மளோடது இல்லை. ஒரு குடும்பத்திலே இருந்துட்டே ஒரு பெண்மணிகளோ அவள்லாம் இருக்கான்னா, அவள்லாம் எப்படிப்பட்டவாள் இருப்பான்னா, என்றைக்கோ ஒரு நாள் நம்ம போக போகிறோன்னு தெரியும் அவளுக்கு. அதனால் இப்போ இந்த காரியத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நடத்துகிறா பாருங்க. அவளோட கூட இருந்து இவாளும் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இவாளும் அவளை மாதிரியே நடந்துப்பா, இவாளும் அவளோட சாப்பிடுவா, எல்லாம் பண்ணுவா, போவா வருவா. ஆனால் இதுக்கு நம்மளுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். ஒரு குழந்தைய வளர்க்குறான்னு வச்சுக்கோங்க ஒரு தாய். அந்த தாய் வந்து ஒரு வாடகைக்கு ஒரு அம்மாவை உட்காத்தி வச்சு, அம்மா நீ இந்த குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்லுவா இல்லையா? ஒரு வேலைக்காரி வந்து ஆற்றுல வந்து வேலை செய்வாள், அவள் எல்லா காரியமும் செய்வாள். ஆனால் அவள் கூடவே இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இவள் கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் கூட அவள் போட்டுப்பா, இவள் சாப்பிட்றதெல்லாம் கூட அவள் சாப்பிடுவா, இவள் படுத்துட்டா கூட அவள் படுத்துப்பா. இவளோடய இருக்கிறதா இருந்தால் கூட அவளுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு இது நம்மளோடது இல்லை, இது வாடகை வீடு, இது நம்மளோட வீடு கிடையாது, நம்ம இங்கே வேலைக்கு வந்திருக்கோம், இவங்களுக்கெல்லாம் நம்ம செய்கிறோம், எல்லாம் இவங்களோடலாம் நம்மளோட தானா அப்படிங்கிறது இல்லைங்கிறத மாதிரி கன்யா சாசுராசி ஜாயன் மாவுளி பாடுறார். யார்? துக்காராம் மகாராஜ் பாடுறார். என்ன ஒரு அம்மா ஒரு குழந்த
கன்யா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தான்னா அந்த கல்யாணம் பண்ண இடத்துல அந்த குழந்தை எல்லா வேலையும் செய்யும். ஆனால் அவளோட அம்மாவோட இடத்துல அம்மாவை பற்றி தான் நினச்சிட்டே இருக்கும். அது மாதிரி இங்கே வந்து நம்மெல்லாம் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். யோகியர்கள்லாம் எப்படி பாட்டுவாளாக இருப்பான்னா, நான் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கேன், என்னுடைய மாமியார் வீடு மாதிரி இந்த உலகம், இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் என்னோடய உண்மையான மாகரம் உன்னோட இடம், அதை விட்டு நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா நீ கொஞ்சமாவது நினச்சிக்க கூடாதா, எனக்கு கூட இருந்து எனக்கு அனுகூலமாக நீ இருக்கக்கூடாதா அப்படின்னு பகவானை பார்த்து பாடுறான் நிறைய சாதுக்கள்லாம். ஏன்னா இவாளுக்கு இந்த உலகம் வந்து ஒரு வாடகை வீடு மாதிரி, இந்த உலகம் வந்து ஒரு வாடகைக்கு இருக்கிற வீடு மாதிரி, இந்த உலகம் வந்து ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி போன பொண்ணு மாதிரி இப்படி இருந்துருக்கு. அவளுடைய நினைப்புகள்லாம் எப்படின்னா, இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோமே தவிர இது எதுவுமே நம்மளோட சுந்தரம் கிடையாது, மாறுதலுக்கு உட்பட்டது, எண்ணங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது, செயல்கள் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற அந்த எண்ணம் பாவம் கொண்டிருக்கிறதுனால போக்கிய ஜாத் எல்லாம் அனுபவிப்பா, எல்லாம் பண்ணுவா. ஆனால் நான் போகித்தான், போகில ஆனால் அனுபவிச்சிருப்பா, ஆனால் நம்ம தான் அனுபவித்தோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட அவளுக்கு இருக்கிறது இல்லை. ஏகே சேட்டாயி பைசலா பரி பரி சர்வத்திர தோச்சி கெலா ஹே அசோ விஸ்வசாகலா ஆங்கே சீத்தோ. இப்படி ஒரு இடத்துல இருந்துட்டு அவாஸ் எல்லா இடத்துலையும் போய் அடைஞ்ச மாதிரி செஞ்சுட்டே இருப்பாளாம். ஏகேச்சே டாயி பைஸ்லா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பா, நான் கரித்தான் சர்வ கேலே, அதே மாதிரி பரி சர்வத்திர தோச்சி கேலா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தவாளா ஆயிடுறாளாம். ஹே அசோ விஸ்வசாகலா ஆங்கே ஜீத்தோ, அதே மாதிரி ஏ அர்ஜுன் நீ கேட்டுக்கோ, இப்படி தான் அவளுடைய ஹிருதயமே இந்த விஸ்வமாகவே ஆயிடுறது. அவளோட ஹிருதயமே இந்த உலகத்தில் இருக்கிறவாள்லாம் போல் ஆயிடுது. எப்படின்னா பரதுக்கம் தன் துக்கமாக நினச்சிப்பா. பர மனுஷாலோட எண்ணங்கள் அது எப்படின்னு அவளுக்கு பிரதிபலிக்கும், அதை வந்து அவளுக்கு நற்விதமாக அவளுக்கு சொல்லி காமிச்சிருவா. இந்த உலகத்தில் என்ன நடக்கிறதோ எல்லாருடைய அங்கங்களுடைய விஷயங்கள் எல்லாம் இவாளோட ஹிருதயத்தில் தான் பட்ட மாதிரி அமைஞ்சிடும். இப்படி யோகியர்கள் வந்து ஒன்று ஆயிடுறா, ஹிருதயமாக மற்றவாளாக இவாளும் அந்த சம புத்திங்கிற சம பாவனைங்கிறத ஹிருதயத்தில் ஆனதுனால எல்லாம் ஒன்று ஏனே விட்டலே லாவிலே பிசே அப்படின்னு பாடுறாரு ஏக்நாத் மகாராஜ். விட்டலே எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற மாதிரி அவளோட எண்ணத்தினாலே செயலால எல்லாரோட மனசுலையும் பரவி இருக்கா. அவள் என்ன நினைக்கிறாங்கிறது இவா கண்டுபிடிச்சிப்பா, அவளுக்கு என்ன தேவைங்கிறது இங்கேருந்து அவள் நடத்தி கொடுப்பா. இப்படி யோகியர்களுக்கு பெரிய அந்த சூக்ஷ்ம பாவம் அவளுக்கு கிடச்சிருது. ஆனால் அவள் ஒரு இடத்துல உக்காந்துட்டு அந்த காரியத்தை நடத்தி வைப்பா. இதில் நைஷ்கர்ம பாவம் அவளுக்கு இந்த காரியம் இவாளோடது மொத்தமாக நம்ம செய்யறது இல்லை, நம்ம தான் செய்கிறோம் அப்படிங்கிற பாவமும், நம்ம இந்த காரியத்தை இப்போ செஞ்சுட்டு இருக்கோமா அப்படிங்கிற எண்ணம் கூட அவளுக்கு இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைஷ்கர்மிய பாவம் அப்படிங்கிறது என்னென்னா கர்மசங்கே நிராசதா பலாசியா. என்ன அந்த கர்மங்கள் செய்வா, அதில் ஆசக்தியோ அதில் இருக்கிற ரிசல்ட்டில் உள்ள ருச்சியோ இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு அந்த அவள் வாட்டுக்கு அந்த காரியத்தை நடத்தி கொண்டு போயிட்டு இருப்பா இல்லையா, அதான் நைஷ்கர்மிய பாவம் அப்படிங்கிறத சொல்லி கர்மண்ய கர்மய பஷ்யேத் கர்மானேச்ச கர்மய ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருது அப்படின்னு இந்த கர்மம் செய்வதில் கர்மம் செய்யாமலும் கர்மம் செய்யாமல் இருப்பதில் கர்மம் செய்வதுமாக இந்த யோகியர்கள் எல்லா கர்மங்களையும் செஞ்சுட்டு இருப்பா. அப்படிப்பட்ட மனுஷர்கள் மிகவும் புத்திவான்களாகவும் ஞானியாகவும் கருதப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி மகாத்மாக்களை பற்றியும் யோகியர்களை பற்றியும் ஞானேஸ்வர மாவுலி இப்படி ஒரு விவரணை, இப்படி எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து நம்மளுக்கு புரிய வைக்கிற, அது பகவானோட கிருபையினாலும் குரு கிருபையினாலையும் மென்மேலும் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவருடைய கிருப்பையை இது பண்ணிட்டு அதை சொல்கிறதுக்கும் உள்ள பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்கட்டும். மனசில் ஒரு பூரிப்பு, எல்லாருக்கும் இது போய் சேரணும், இது மனசில் புரியட்டும், இதை புரிய விளங்க வைக்கணும். இது குருநாதருடைய அனுகிரகமும் மகான்களுடைய அனுகிரகமும் கிடைக்கட்டும். அவளுடைய அனுகிரகத்தினால இது மேலும் நன்கு மனசில் உட்கார்ந்து மனசில் அந்த நைஷ்கர்மிய பாவத்தை எல்லோருக்கும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பூவை சத்குருநாதரோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு குடிச்சுக்கிறேன். போலா புண்டலீக வரதா ஹரிவிட்டல ஸ்ரீ ஞானதேவ்
तुकाराम सद्गुरुनाथ भगवान की जय। भानुदास एकनाथ सद्गुरु योगीराज महाराज की जय। सर्व संतनों की जय। पांडुरंग हरि वासुदेव हरि।